கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திறங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு விசுவாசத்தினால் உண்டாகும் நிறைவு. தேவன் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் ஒரு வரம் விசுவாசம். இந்த விசுவாசத்தை கொண்டுதான் தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கும் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுதந்தரிக்க வேண்டும் என்பது தேவனது திட்டம். இந்த மாதத்தில் முதல் வாரத்தில் நாம் தியானிக்க இருக்க வேண்டிய அந்த வார்த்தையை நான் இந்த இரண்டாவது வாரத்திற்கு நான் வைக்க விருப்பப்படுகிறேன்.
விசுவாசம் என்கிற ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டால் வேதத்திலே ஏராளமான வசனங்கள் உண்டு, அதற்குரிய ஏராளமான பாத்திரங்கள் உண்டு, ஏராளமான செய்திகள் உண்டு. ஆனால் நான் இந்த மாதத்திற்குரிய தியானத்திற்காக எடுத்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு விசுவாசத்தினால் உண்டாகிற நிறைவு என்கிற செய்தியை நான் உங்கள் மத்தியில் வைக்க இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்விகளினாலேயோ எதினாலே செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. எழுப்பப்படுகிற கேள்வி என்ன? உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை எதினாலே செய்கிறார்? விசுவாசத்தினாலே அற்புதங்களை நடப்பிக்கிறாரா அல்லது நியாயப்பிரமாணத்தினாலே அற்புதங்களை நடப்பிக்கிறாரா? நியாயப்பிரமாணம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தையை முந்தின வசனங்களிலிருந்து மேற்கோள் காட்ட விருப்பப்படுகிறேன். மாம்சத்தினாலே, சுயத்தினாலே அற்புதங்கள் நடக்கிறதா, உங்களுடைய கிரியைகளினாலா அல்லது விசுவாசத்தினாலா? இந்த கேள்வியை அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய திருச்சபை மக்களை பார்த்து கேட்கிறார். அன்பானவர்களே, இந்த 5ஆம் வசனத்தில் மாத்திரம் கேள்வி என்றல்ல, நீங்கள் முதல் வசனத்திலிருந்து பார்த்தீர்களானால் ஒவ்வொரு வசனத்திலும் பவுல் கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருகிறார். 5ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில வசனத்தில் 2 கேள்விகள் இருக்கும். ஒவ்வொரு வசனத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே வருகிறார் பவுல் அப்போஸ்தலன். 5ஆம் வசனத்தில் பதிலை கொடுக்கிறார். 5ஆம் வசனம் கொடுக்கிற பதில் என்ன? விசுவாசத்தினாலே தேவன் நமக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் எத்தனையோ கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலே நம்முடைய பாதைகள் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, நேற்றும் இன்றும் என்றும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாறாதவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் போதுமானவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன் நடுவில் நான் அற்புதங்களை நடப்பிப்பேன் என்றெல்லாம் வாக்குத்தத்தம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின ஆண்டவர் இன்றைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? விசுவாசம். ஆண்டவர் அற்புதத்தை நடப்பிப்பதற்கு எதிர்பார்க்கிற விசுவாசத்தை, அந்த ஆழமான அர்ப்பணிப்பை தேவன் நமக்குள் எடை போட்டு பார்க்கிறார். விசுவாசம் என்பது வெறும் பேச்சளவில் இருக்கிறதா, ஜெபத்தில் பாட்டில் மாத்திரம் இருக்கிறதா, பிரசங்கத்தில் மாத்திரம் இருக்கிறதா, அல்லது நடைமுறையில் இருக்கிறதா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பிரசங்கம் பண்ணுறது விசுவாசத்தில் நல்ல கம்பீரமாக பண்ணிட்டு அதுக்கடுத்து பிரசங்க மேடையை விட்டுட்டு கீழே இறங்கி நம்முடைய பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக மனுஷங்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தா அது சுயம், மாம்சம், ரெட்டை வேடம். வாயில் ஒரு வார்த்தை, செய்கையில் ஒன்று. பவுல் அப்போஸ்தலன் கேள்வி கேட்கிறது அதுதான். கலாத்திய திருச்சபை மக்களே, உங்களுக்கு அற்புதங்களை நடப்பிக்க தேவன் இன்றைக்கும் வல்லவராக இருக்கிறார். ஆனால் விசுவாசத்தினாலா அல்லது நியாயப்பிரமாணத்தினாலா? உங்களுடைய மாம்சம், உங்களுடைய சுயம், உங்களுடைய கிரியைகளினாலா அல்லது தேவன் மீது வைத்திருக்கிற ஆழமான நம்பிக்கை, உறுதியான உத்தமமான கீழ்ப்படிதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை இதன் மூலமா? இந்த வசனத்தை மையமாக வைத்து நான் உங்கள் மத்தியில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் வைக்க விருப்பப்படுகிறேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு விசுவாசம் என்பது பாடல்களிலே துணைக்கிறது, பேச்சிலே காணப்படுகிறது, பிரசங்கத்திலே காணப்படுகிறது. ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது சிந்தனையில். அந்த விசுவாசத்தை வைத்து நாம் எடுக்கிற முயற்சிகள், செயல்கள். ஆனால் அதிலே தேவன் ஏமாந்து நிற்கிறார். கலாத்திய திருச்சபை மக்களுடைய விசுவாசம் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா, தேவன் ஆச்சரியப்படுத்துகிற அளவுக்கு இருந்தது. எந்த சபைக்கும் எந்த ஜனங்களுக்கும் கிடைக்காத ஒரு ஸ்லாக்கியத்தை, ஒரு கிருபையை கர்த்தர் கலாத்திய திருச்சபை மக்களுக்கு அவருடைய விசுவாசத்தை பார்த்து கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 1ஆம் வசனத்தை வாசிங்க. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. இந்த வசனத்தின் 2வது பகுதியை பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாக உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொப்பனத்தினால கலாத்திய திருச்சபை மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்தாம, தரிசனத்தினால வெளிப்படுத்தாம, பிரத்யட்சமா அப்படின்னா கண் பார்க்கத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய சிலுவை பாடுகளை, மரணம், உயிர்த்தெழுதல், அந்த காட்சிகளை கலாத்திய திருச்சபை மக்களுக்கு பிரத்யட்சமா காட்டினாராம். ஒரு ஸ்கிரீன்ல எப்படி நம்ம பார்க்கிறோமோ, படக்காட்சி பார்க்கிறோமோ, அது போல ஆண்டவருடைய சிலுவை பாடு, மரணம், உயிர்த்தெழுதல் இவைகளை கலாத்திய திருச்சபை மக்கள் கண்ணார கண்டார்கள், பிரத்யட்சமா பார்த்தார்கள். இத்தனை கிருபை, இத்தனை வெளிப்பாடு பெற்ற திருச்சபை விசுவாசத்திலிருந்து, ஆதி அன்பிலிருந்து வழி விலகி மாம்சத்தில் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆவியில் தொடங்கின அந்த சபை இப்போ மாம்சத்தில், சுயத்தில் போக ஆரம்பிச்சிச்சு. பவுல் அந்த சபை மக்களை பார்த்து ஆச்சரியமாக, அதிர்ச்சியாக ஒரு கேள்வியை கேட்குறார். நீங்கள் இத்தனை புத்தியினரா? சில தேவனுடைய மக்களுடைய வாழ்க்கையை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஆரம்பம் மிக அருமையாக இருந்தது. ஆவியில ஆழமான அர்ப்பணிப்பு இருந்தது. விசுவாசத்தில் வல்லமையான செயல்களை நடப்பித்தார்கள். ஆனால் என்ன நடந்தது, என்ன மாற்றம் உண்டானது தெரியவில்லை. அவ்வளவு ஆவியில வல்லமையாய் செயல்பட்டவர்கள் இப்பொழுது மாம்சத்தில், சுயத்தில் அவர்கள் சிக்கிக் கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அதிர்ச்சியும் ஆச்சரியமும் எப்படி பவுல் அப்போஸ்தலன் அந்த சபை மக்களை பார்த்து கேட்டாரோ, அது மாதிரி இன்னைக்கு சிலர் நபர்களை பார்த்து கேட்க வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் கவனமாக இருக்க வேண்டும். இடரல், பின்மாற்றம் எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் கீழே விழ தள்ளுவதற்கு காத்து கொண்டிருக்கிறது. வானத்து நட்சத்திரங்களில் பிரகாசமாக இருந்த நட்சத்திரங்களை கூட சாத்தான் கீழே விழ தள்ளினான் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். எத்தனை கிருபைகள், வரங்கள் நம்மகிட்ட இருக்கிறது, எவ்வளோ வெளிப்பாடுகளை பெற்றிருக்கிறோம், எப்படி பாடுகிறோம், எப்படி பிரசங்கம் பண்ணுகிறோம், அது முக்கியம் அல்ல. எந்த அளவுக்கு நம்ம ஆவியில் நிறைந்தவர்களாய் செயல்படுகிறோம், ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோமா, மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கலாத்திய திருச்சபை மக்கள் ஆவியிலே தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கி மாம்சத்திலே முடிந்து போனவர்கள். அருமையானவர்களே, ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் தேவனோடு எவ்வளவு அப்படியே முகமுகமாக பார்த்து பேசி உலாவி கொண்டிருந்த ஒரு அருமையான ஐக்கியம். கலாத்திய சபை மக்கள் பிரத்யட்சமாக அப்படியே கண்ணு கூடாக ஆண்டவருடைய காட்சியை பார்த்தவங்க. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் அப்படியே கண் கூடாக தேவ சமூகத்தை பார்த்து அவரோடு கூட உலாவிட்டு இருந்தவங்க. ஆனால் என்ன நடந்தது? ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுகிட்டே இருந்த ஆதாம் ஏவாள் திடீர்னு பார்த்தா ஏதேனை விட்டு வெளியே போயிட்டான். ஏதேன் தோட்டத்தை இழந்து, மகிமையை இழந்து பரிதாபமாக போனான். யூதா ஸ்காரியத் ஆண்டவரோடு கூட 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தான். முக்கியமான பொறுப்புகளை ஆண்டவர் அவன்கிட்ட கொடுத்திருந்தார். அவ்வளவு நல்ல கிருபைகளை பெற்ற யூதா ஸ்காரியத் அவனுக்குள்ள இருந்த பண ஆசை, தடுமாற்றம், அப்படியே தேவ சமூகத்தை விட்டு, அழைப்பை விட்டு, அபிஷேகத்தை விட்டு திசை மாறி போயிட்டான். அப்படியே சொல்லிட்டே போகலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பல பாத்திரங்கள் ஆவியில் தொடங்கி மாம்சத்தில் தங்களுடைய ஓட்டத்தை முடிச்சு போயிருக்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே ஒரு கேள்வி வைக்கிறேன். இன்றைக்கும் உங்கள் மத்தியிலே அற்புதங்களை நடப்பிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்முடைய பாதை ஆவியில் செயல்படுகிறதா, மாம்சத்தில் நாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா? நமக்குள்ள கிருபை இருக்குது, வரங்கள் இருக்குது, அபிஷேகம் இருக்குது, நமக்கு வெளிப்பாடு இதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் அப்படின்னு பழைய காரியத்தை நம்பி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்து போயிடக்கூடாது. ஒருவேளை அது இன்னைக்கும் நமக்குள்ள செயல்பட்டு இருக்கலாம், அதனாலேயும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, வஞ்சிக்கப்பட்டு போயிடக்கூடாது. நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, எனக்கும் உமக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வேத வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதும், கேட்கும் பொழுதும், அல்லது பிரசங்கிக்கும் பொழுதும் அந்த வசனத்துக்கும் எனக்குமான அந்த தொடர்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். சில கிருபைகள், வரங்கள் நம்மளை விட்டு எடுபடாமல் இருக்கிறதுனால ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு நம்மளே ஏமாத்திருக்கூடாது. சிம்சோனை பார்த்துக்குங்க, அவன்கிட்ட பலன் இருந்துட்டு தான் இருந்தது.
ஆனால் கர்த்தர் தன்னை விட்டு விலகினார் என்பதை அறியாமலேயே அவன் இருந்தான். முதல் ராஜாவாகிய சவுலை பாருங்க, அவன் ஆவியில நிறைஞ்சு தீர்க்க தரிசனம் கூட சொல்றான். ஆனா அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் விலகிவிட்டார். அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தது என்பதை அவன் உணராமலேயே போனான். அன்பான சகோதரனை சகோதரியே, ஆசீர்வாதமான நன்மைகளை கர்த்தர் நடப்பிக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது நாம் அந்த விசுவாசத்தில், அந்த ஆவியின் வழிநடத்துதலில் கர்த்தருக்குள் நாம் நம்மை காத்துக்கொள்கிறோமா? மாம்சம் சுயம் நம்ம இடறி போய் வஞ்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை கடந்த கால அனுபவம் அல்ல. இப்பொழுது உதாரணத்துக்கு நான் என்னை குறித்து சொல்ல வேண்டுமானால், நான் 30 வருடங்களுக்கு முன்பதாக கர்த்தர் என்னை சந்தித்தார், என்னோடு கூட பேசினார், எனக்கு இந்த அற்புதத்தை செய்தார் என்று கடந்த காலத்தை மாத்திரம் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நிகழ்கால ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுகிற ஒரு உயிருள்ள வாழ்க்கை. கலாத்திய சபை வஞ்சிக்கப்பட்டு போயிடுச்சு. ஆண்டவர் எங்கள் சபைக்கு அதை செய்தார், இப்படி ஒரு தரிசனத்தை கொடுத்தார். எபேசு சபைக்கு இல்லை, கொரிந்து சபைக்கு இல்லை, எத்தனையோ சபைகளுக்கு இல்லாத ஒரு பாக்கியம் எங்கள் சபைக்கு ஆண்டவர் கொடுத்தார். நல்லது தான், உன்கிட்ட கிருபை இருக்குது, வர இருக்குது, தாளந்து இருக்குது, நல்லது தான். ஆனால் நீ எதில் உன்னுடைய செயல்பாடுகளை நீ செய்து கொண்டு இருக்கிறாய்? ஆவியிலையா, விசுவாசத்திலையா, அல்லது மாம்சம் சுயம் என்கிற தேவனுக்கு தூரமான நம்மை வழிவிலகச் செய்யக்கூடிய அந்த பிரமாணங்களிலேயா? அன்பானவர்களே, இந்த வசனத்துக்குள்ளே போகும் பொழுது இன்னொரு காரியத்தை நான் சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். கலாத்திய சபை இடறி போவதற்கு காரணம் என்ன? நல்லா தானே இவங்க தொடங்கினாங்க, ஆனால் ஏன் இன்றைக்கு இப்படி வழிவிலகி போயிருக்கிறார்கள்? ஒரு கேள்வியை பவுல் அப்போஸ்தலன் இந்த வசனத்தில் முதலாவதாக வைக்கிறார். நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? நீங்க எவ்வளவு நல்ல கீழ்ப்படிதல் உள்ளவளா இருந்தீங்க. ஊழியக்காரன் ஒரு காரியத்தை சொன்னால் அப்படியே, வேதம் ஒரு கட்டளையிட்டால் அப்படியே கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருந்த நீங்கள் இன்றைக்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக யார் உங்களை இப்படியாக மாற்றியது? இதுதான் பவுல் அப்போஸ்தலன் கேட்கிற ஒரு கேள்வி. அன்பானவர்களே, தவறான போதனைகள் இந்த நாட்களில் மாத்திரமல்ல, திருச்சபை தொடங்கப்பட்ட நாட்களில் இருந்தே தவறான போதகங்கள், கள்ள போதகங்கள் சபைக்குள் உள்ளே நுழைந்து ஜனங்களை இடற பண்ண, கெடுக்க செயல்பட்டு கொண்டே இருந்தன. தேவ ஜனங்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை தேவன் சபைக்கு கொடுக்கும் பொழுது தேவ ஜனங்கள் இடறி போக வேண்டும், விழுந்து போக வேண்டும் என்கிற இச்சக வார்த்தைகளை சத்துரு என்ன செய்கிறான்? அவர்களுக்குள்ளே அனுப்புகிறான். ஜனங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். சிந்தனை, செவி தேவ சத்தத்துக்கு தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்குமான்னா, நம்ம தினமும் வேத வாசிக்கிறது, ஆராதனைக்கு வந்தால் கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக கேட்கறது, வாசிக்கிறது, கேட்கிறது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை நமக்குள் அனுபவமாக்குவது என்கிற ஒரு கீழ்ப்படிதல் இருக்குமானால், அர்ப்பணிப்பு இருக்குமானால், நிச்சயமா சத்துரு வந்து நடுவில் குட்டையை குழப்ப முயற்சித்தாலும் அவனுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் பேசிட்டே இருந்தாருங்க. ஆண்டவருடைய சத்தத்தை நல்லா கேட்டுட்டே இருந்தாங்க. திடீர்னு சாத்தான் உள்ள நுழைஞ்சான். அவன் பேச ஆரம்பித்தான். இதுவரைக்கும் கேட்காத ஒரு அந்நிய சத்தத்தை ஆதாம் ஏவாள் கேட்குறாங்க. கவனமாக கேளுங்க. புதுசா இந்த சத்தம் இருக்கிறதே. ஆண்டவருடைய சத்தத்திற்கும் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கும் வித்தியாசமாக இது இருக்கிறதே. கொஞ்சம் எச்சரிக்கை இருந்திருக்கணும். ஆனால் ஆதாம் ஏவாள் அதில் அலட்சியமாக இருந்துட்டாங்க. நம்மளை போய் யார் என்ன பண்ண முடியும்? நான் யார் தெரியுமா? தேவ சாயல் அப்படியே என்ன மூடி இருக்கு. டெய்லி தேவன் என்னை விசிட் பண்ணுறார், எங்கூட தான் பேசுகிறார். நான் யார் தெரியுமா? அலட்சியம். அதனால் என்னாச்சு? சாத்தான் கூட பேச ஆரம்பித்தான். சாத்தான் படிப்படியாக தேவ சத்தத்தை கேட்டுட்டு இருந்த அந்த செவியை தன்னுடைய சத்தத்தினால நிரப்ப ஆரம்பித்தான். அந்நிய சத்தம் உடனே அவங்க கவனமாக வந்திருக்கணும். ஆனால் தேவ சத்தத்தை விட்டு தூரமாக சத்துருவின் சத்தத்துக்கு நெருக்கமாக கவனிங்க, இடறல் உண்டானது.
ஏதேன் என்கிற மாபெரும் ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போனார்கள். அன்பானவர்களே, நீங்கள் வேதத்தை வாசிக்காத நாள், நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத நாள், ஜெபிக்காத நாள், சபைக்கு வராத நாள், உங்களுக்கு பக்கத்தில் சாத்தான் வந்து உங்களை கெடுப்பதற்கு வகை தேடுகிற நாளாக இருக்கக்கூடும். பயம், நடுக்கம் உங்கள் இருதயத்தை பிடிப்பதாக. ஆதாம் ஏவாளே வஞ்சிக்கப்பட்டு போனானே, கலாத்திய திருச்சபை இவ்வளவு வெளிப்பாடுகளை பெற்ற சபையே வஞ்சிக்கப்பட்டு போனதே. நாம் எம்மாத்திரம் கவனமாக இருக்க வேண்டும். சகோதரனே, சகோதரி, உங்களுக்கு மத்தியில் பேசுகிற நானும் மிக கவனமாக கர்த்தருடைய வார்த்தைகளை என்ன செய்கிறேன்? வாசிக்கிறேன், தியானிக்கிறேன், எனக்குள் பொருத்திக் கொள்கிறேன். உங்களுக்கு கொடுக்கும்போது சில வார்த்தைகளை, வித்தியாசமான ஒரு கருத்துக்களை கொடுக்கும் பொழுது என்னை நானே மறுபடியும் பரிசோதித்துக் கொள்வேன். நான் சபைக்கு கொடுக்கிற இந்த கருத்து சரிதானா? இஷ்டம் போல எடுத்து பேசிவிடுகிறது இல்லை. ஆராய்ந்து பார்த்து நான் பேசுவது, நான் கொடுக்கிற வார்த்தையின் விளக்கம் சரிதானா கவனித்து பார்த்து கொடுக்கிறேன். அன்பானவர்களே, தேவ சத்தத்தை தொடர்ந்து நீங்கள் கவனிக்க, வாசிக்க, வாசிக்க மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிய, அர்ப்பணிக்க எச்சரிக்கையாக இருப்பதில் நீங்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் அலட்சியமாக இருந்தால் வானத்து நட்சத்திரங்களை விழ தள்ளினவன், கலாத்திய சபை இன்னும் பல நபர்களை வீழ்த்தினவன் உங்களையும் வீழ்த்த வகை தேடுவான் என்பதை மறந்து போகாதிருங்கள். திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற இந்த கடைசி நாட்களில் தவறான உபதேசங்கள், நூதன உபதேசங்கள் அன்றைக்கு கலாத்திய சபைக்குள் நுழைந்தது போல இன்றைக்கும் நம்முடைய வீட்டுக்குள் நுழைய வகை தேடிக்கொண்டு இருக்கிறது. எப்படி? டிவி வழியாக. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் தேவ சத்தத்தை கேட்டுட்டு இருந்தவங்க திடீர்னு ஒரு அந்நிய சத்தத்தை கேட்கிறாங்க. நான் சபை மக்களை பார்த்து நான் அன்போடு கூட கேட்கிறேன், டிவியிலே வருகிற செய்திகளை கவனிக்க, கேட்க நீங்கள் வாஞ்சையாக இருக்கிறீர்கள், அதற்கு நான் தடையல்லை. ஆனால் எல்லா பிரசங்கமும் தேவ சத்தம் அல்ல. டிவியிலே ஏராளமான தவறான சத்தங்கள் தொனித்து கொண்டிருக்கிறது. சில வார்த்தைகளுக்கு விளக்கங்களை தேடுவதற்கு நான் கூகுளில் அந்த கமெண்ட்ரி பகுதியில் தேடும் பொழுது அங்கேயும் சாத்தான் தவறான விளக்கங்களை, நூதன உபதேசங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறான். கூகுளில் இருப்பது எல்லாமே நல்ல உபதேசம் அல்ல. ஆதலால் நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுதும் சரி, திருச்சபைக்கு வாசிக்க, தியானிக்க, பிரசங்கிக்க, வேத வார்த்தைகளை எடுக்கும் பொழுது மிகவும் கவனமாக இருக்கிறோம். தவறான உபதேசங்கள் டிவி வழியாய் உங்கள் வீட்டுக்குள், உங்கள் சிந்தனைக்குள் வந்து விடாதபடி கவனமாக இருங்கள். அருமையானவர்களே, ஒரு வீட்டுக்கு நான் செல்லும் பொழுது அந்த வீட்டின் சபை அங்கத்தினர்கள் சொன்னார்கள், பாஸ்டர், என்னுடைய வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், நாங்கள் உங்கள் வீட்டிற்கு ஜெபிக்க வருகிறோம் என்று கேட்டார்கள். அவருடைய பேச்சே வித்தியாசமாக இருந்தது. நாங்கள் உடனே சொல்லிவிட்டோம், ஐயா, எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு ஜெபிக்க சபை இருக்கிறது, எங்களுக்கு ஜெபிக்க போதகர் இருக்கிறார். நீங்கள் இயேசுவை அறியாத வீடுகளுக்கு போய் அவர்களுக்காக போய் ஜெபியுங்கள். எவ்வளவு ஞானமாய் அவர்கள் என்ன செய்தார்கள்? அந்த சூழ்நிலையை தவிர்த்தார்கள். திருச்சபை ஞானத்தில் நிறைந்திருக்க வேண்டும். வேதத்தை எடுத்துக்கொண்டு வருகிறவன் எல்லாம் ஊழியக்காரன் அல்ல. டிவியில் வருகிற செய்திகள் எல்லாம் தேவ செய்திகள் அல்ல. உங்களுக்காக கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஆரோக்கியமான உபதேசத்தை கொடுக்க வேண்டும் என்று ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். சபையிலே தேவன் உலாவி தம்முடைய வார்த்தைகளை கொடுக்க காத்திருக்கும் பொழுது திருச்சபை மக்கள் கலாத்திய சபையை போல சபையை மறந்துவிட்டது, அந்நிய சத்தத்தை தேடி ஓடுகிறது. பவுலின் சத்தத்தை தொடர்ந்து கேட்டிருந்தால் இந்த சபை வஞ்சிக்கப்பட்டு போயிருக்காது. அந்நிய சத்தம் விசுவாசத்தில், ஆவியில் தொடங்கின சபையை மாம்சத்தில் கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது. ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு நான் இந்த செய்திக்குள் வருகிறேன். அன்பானவர்களே, சில காரியங்களில் வித்தியாசமாய் நீங்கள் நடக்கிறீர்களே, உங்களை மயக்கினவன் யார்? யார் உங்களுக்கு என்ன உபதேசம் கற்றுக் கொடுக்கிறார்கள்? சபைக்கு கீழ்ப்படியாதே, ஊழியக்காரனுக்கு கீழ்ப்படியாதே, யார் கற்றுக் கொடுக்கிறார்கள்? சபை என்ன கற்றுக் கொடுக்கிறது? வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? கவனமாயிருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. அருமையானவர்களை, எது சரியான உபதேசம், எது தவறான உபதேசம், நிதானித்து பார்க்கக்கூடிய அந்த அபிஷேகம் எல்லாருக்குள்ளும் இருக்காது.
ஏன்? யூதாஸ் காரியத் ஆண்டவருடைய ஊழியத்தில் அழைப்பில் கூடவே இருந்தவனையே அழகாய் சத்துரு கீழே தள்ளினான், பண ஆசையை காட்டி. ஆதாம் ஏவாள் அனுதினமும் உறவாடின தேவ பிரசன்னத்தில் நிறைந்திருந்த மக்களையே அழகாய் கவிழ்த்து போட்டான். சபையில் அடங்கியிருங்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்திருங்கள், நீங்கள் பத்திரமாய் இருப்பீர்கள். கொஞ்சம் ஆமேன் சொல்லுங்களேன். சத்துரு, மாம்சம், சுயம் இவைகளை மேற்கொள்வதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற மாபெரும் ஆயுதம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மற்றும் அவரால் கிடைக்கிற வல்லமை. இந்த 5ஆம் வசனத்தின் முதல் பகுதியை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்ட விருப்பப்படுகிறேன். உங்களுக்கு ஆவியை அளித்து. இந்த வசனத்தில் அளித்து என்கிற வார்த்தை, சப்ளை என்கிற ஒரு வார்த்தை எந்த அர்த்தத்தை குறிக்கிறது என்றால், நிறைவாக, ஏராளமாக, தேவைக்கும் அதிகமாக என்ற பொருள்படுகிற ஒரு அர்த்தம் இந்த அளித்து என்கிற வார்த்தைக்கு காணப்படுகிறது. தேவன் நமக்கு தருவது எதுவும் குறைவானதல்ல, அரைகுறையானதல்ல, நிறைந்து வழிகிற அளவுக்கு ஏராளமாக நிறைவாக கர்த்தர் ஆசீர்வாதங்களை தருகிறார். ஆசீர்வாதம் அப்படின்னு நினச்சாவே உடனே நம்ம எல்லாருமே இந்த உலக பிரகாரமான மெட்டீரியல் பிளஸ்ஸிங்ஸ் இதை மாத்திரம் நம்ம நினச்சிடக்கூடாது. பரிசுத்த ஆவியின் வல்லமை, அபிஷேகம், அவருடைய ஆலோசனை, அவருடைய பலன், இவைகள் எல்லாமே ஒரு ஆசீர்வாதங்கள் தான். இதை எப்படி ஆண்டவர் தந்திருக்கிறார்? நமக்கு நிறைவாக, ஏராளமாக தந்திருக்கிறார். ஒரு வசனத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். தேவனால் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அன்லிமிட்டெட், ஏராளமாய் கொடுத்திருக்கிறார். அன்பானவர்களை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல ஆண்டவர் மீது இறங்கினார் என்று நாம் மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதற்கடுத்த வசனங்களில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 3ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏராளமான அற்புத செயல்களை செய்யும்படி கர்த்தர் தமது குமாரனை அபிஷேகித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். நல்ல கவனமாக கேளுங்க. ஆவியை அளித்து, அந்த ஆவியை அளித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, ஆண்டவர் நம்மை நிறைவாய் அபிஷேகித்து வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறார். இந்த நிறைவான அபிஷேகம், இந்த வல்லமை அருமையானவர்களே நமக்கு எந்த இடத்துக்கு கொண்டு போகிறது என்றால், அற்புதங்களை, அதிசயங்களை நடத்துகிற ஒரு ஆசீர்வாதமான இடத்திற்கு கொண்டு போகிறது. அந்த வசனத்தின் தொடர்ச்சியை பாருங்க. உங்களுக்கு ஆவி அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். இன்னைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய காத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு அந்த ஸ்பிரிட் ஆவியில் டிஸ்டர்ப் ஆகியிருக்கிறாங்க, விசுவாசத்தை விட்டு விலகி இருக்கிறாங்க. அவருடைய செயல்கள் எல்லாம் மாம்சத்துக்கும் சுயத்துக்குமாக திரும்பிடுச்சு. அதனால இன்னைக்கு அற்புதங்களை நடப்பிக்கிற தேவன் அமைதியாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மாம்சம் ஆவி ஒரே நேரத்தில் செயல்படாது. ஆவிக்குட்பட்டவர்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாக இருக்க மாட்டார்கள். அப்போ ஒருத்தன் ஆவியில செயல்படுறான்னா அவன்கிட்ட மாம்சம் வெளிப்படாது. சபையில் பிரசங்க நேரத்தில், பாட்டு நேரத்தில் ஆவி, மற்ற நேரத்தில் மாம்சம்னா அது வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு பாத்திரம். அந்த சவுல் இருந்தால் பாருங்க, சிம்சோன் இருந்தால் பாருங்க, கலாத்திய சபை இருந்தது பாருங்க. இப்படி வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு சூழ்நிலை. வஞ்சிக்கிறதுக்கு சத்துரு காத்துட்டு இருக்கிறான், வகை தேடி சுத்திட்டு இருக்கிறான், எவனை விழுங்கலாமோ அப்படின்னு. உங்களை என்ன மாத்திரம் இல்லைங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்க பார்த்தான். அவர் ஆவியில் செயல்படக்கூடாது, அவர் விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கக்கூடாது. எங்கே முதல்ல டெஸ்ட்டை வச்சான்? 40 நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசிக்கும் போது. அவர் பசியாக இருக்கிறார். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிட, இந்த வானத்திலிருந்து நீ கீழே குழுதியே, இதெல்லாம் பாரு, இதெல்லாம் உனக்கு தரேன், என்ன பணிந்துகள் எல்லாத்தையும் தரேன். மாம்சம் சுயம் தூண்டி விடுறான் பாருங்க. இயேசுவையே
அவ்வளவு ஞானம், வல்லமை, அபிஷேகம் நிறைந்த ஆண்டவரையே அந்த மாம்சத்தை தூண்டி, சுயத்தை தூண்டி அவரை கீழே விழத்தள்ள அவன் வகத்தேடினான். அன்பான சகோதரனே, சகோதரியே, கவனமாக இருங்கள் அருமையானவர்களே. அலட்சியமாக இருந்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆபத்து நமக்குத்தான். ஆவி ஏராளமாக ஆண்டவருக்கு கொடுத்துருக்கிறார், ஏராளமாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போகிற இடத்துலெல்லாம் அப்படியே அற்புதங்கள் நடந்தது, வல்லமை வெளிப்பட்டது, நன்மைகள் காணப்பட்டது, பரலோகமே மகிமைப்பட்டது, சத்துரு நடுங்கினா. காரணம் என்ன? அந்த மாம்சம் சுயம் ஆண்டவர் தட்டி தட்டி உட்கார வச்சார். மாம்சத்தை சுயத்தை தூண்டி விட பார்த்தான் சாத்தான். நீ யார் தெரியுமா? தேவனுடைய குமாரன், நீ சாதாரண நபர் அல்ல. உன்னையும் தூண்டி விடுவான். நீ யார் தெரியுமா? சாதாரண ஆள் இல்லைப்பா. இந்த சபையில் நீ சாதாரண ஆளா? நீ யார் தெரியுமா? நீ அவன், நீ இவன். கொஞ்சம் மாம்சத்தை சுயத்தை நீயே தட்டி உட்கார வை. மாம்சத்துக்கு சுயத்துக்கு இடம் கொடுத்த ஆவியில் நடக்காம மாம்சத்தில் நடந்தன்னா சத்துரு வைக்கிற செக்கு கீழே தள்ளுவோம். அந்த 40 நாள் உபவாசத்தில் ஆண்டவர் இடமே கொடுக்கல. ஆண்டவர் அப்பலே இப்போ சாத்தான் விரட்டி விட்டார். வெக்கப்பட்டு வெளியே போயிட்டான். ஒரு முறை பட்டாலும் புத்தி வராது. அவனுக்கு சூடு சொர்ணெல்லாம் கிடையாது. மறுபடியும் வீழ்த்தத்துக்கு பார்ப்பான். நமக்கெல்லாம் கொஞ்சம் சூடு சொர்ணங்கள்லாம் நமக்கு கொஞ்சம் உண்டு இல்லையா? ரொம்பவே ஒரு சிலருக்கு இருக்குது. ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவ்வளோதான், சாவர வரைக்கும் அதை மறக்கவே மாட்டாங்க. ரொம்ப சூடு சொர்ணம் இருக்குது. ஆனால் சாத்தான் இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு எதுவுமே கிடையாது. மறுபடியும் வந்தான் ஆண்டவரை வீழ்த்தத்துக்கு. இப்போ யாரை பயன்படுத்தினான்னா, இயேசுவானவர் பிரதான அப்போஸ்தலனாக 12 பேரில் தெரிந்தெடுத்த பேதுருவை பிடிச்சிக்கிட்டான். கவனிங்க, பேதுருக்குள்ள வந்துட்டான். ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு வேண்டாம், எதுக்கு நீர் இப்படி எல்லாம் பண்ணி? சத்தத்தை உடனே ரியலைஸ் பண்ணார். அப்பலே இப்போ சாத்தானே பேசுறது பேதுருன்றது ஆண்டவர் கவனிக்கல, உள்ள இருக்கிற பிசாஸ். அப்பலே இப்போ சாத்தானே இடமே கொடுக்கல. அன்பான சகோதரனை, சகோதரியே, எனக்கு கர்த்தர் கிருபை தருவாராக, உங்களுக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. சில நேரம் நம்மளை விழ பண்ண, இடற செய்ய நம்ம பக்கத்திலேருந்தே சத்தம் எழும். சபையிலிருந்து எழும்பலாம், குடும்பத்திலிருந்து எழும்பலாம். யோபுவுக்கு குடும்பத்திலிருந்து எழும்புது. நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடுமையா? புத்தியினமாக பேசாத, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. மாம்சத்தை சுயத்தை தூண்டி விடுறதுக்கு மனைவி, கணவன், சபையில் இருக்கிற விசுவாசி, ஊழியக்காரன் எல்லாரையும் சத்துரு பயன்படுத்துவான். எல்லா டூல்ஸையும் அவன் யூஸ் பண்ணுவான். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் துவங்கின நீங்கள் மாம்சத்தில் முடிந்து போக இத்தனை புத்தியினரா, இத்தனை புத்தியினரா? அன்பான சகோதரனை, சகோதரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சத்துருவை ஜெயித்தார். எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறை அவனை ஜெயித்தார். அந்த ஆண்டவர் தான் இப்போ நமக்கு என்ன செய்கிறார்னா, உங்களுக்கு ஆவியை அளித்து, பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு அளவில்லாமல் ஆவியை அளித்தாரே, அதே அளவில்லாமல் ஆவியை நமக்கும், திருச்சபை மக்களாகிய நமக்கும் ஆண்டவர் அளித்திருக்கிறார். அந்த ஆவி விசுவாசத்தோடு கூட இணைந்து செயல்படணும். விசுவாசம் தனிச்சு செயல்படாது, ஆவி தனிச்சு செயல்படாது. இது ரெண்டும் இணைஞ்சு செயல்படணும். இந்த ரெண்டும் இணைஞ்சு செயல்படணும்னா மாம்சம் சுயம் அடங்கி இருக்கணும். இல்லை, நான் அப்படியும் இருப்பேன் இப்படியும் இருப்பேன், எங்கேயாவது படுகொழியில் விழ வேண்டியது தான். ஓட்டம் ஓடும். சிம்சோன் ஓடினது போல் ஓடும், சவுல் ஓடினது போல் கொஞ்ச நாள் ஓடும், அப்புறமா ஏதாவது படுகொழியில் விழ வேண்டியது தான். ஆவியில் நடக்கிறவர்களுக்கோ ஜீவன் சமாதானம் உண்டு. அல்லேலூயா. மாம்சத்தின் முடிவோ மரணம். அன்பான சகோதரனை, சகோதரியே, நான் இந்த வார்த்தைக்கு வாக்குத்தத்தத்துக்கு நேராக நான் கடந்து போக விருப்பப்படுகிறேன். தேவன் நமக்கு தந்த அளவில்லாத ஆவியானவர் நமக்குள் செயல்படுகிறவராக இருக்கிறார், நமக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவராக இருக்கிறார். ஆனால் சத்துருடைய திட்டம் என்னன்னா, இந்த ஆவியின் வல்லமையை குறைக்கணும், இந்த விசுவாசத்தை பலனிழக்க வைக்கணும். பாடு, போராட்டம், பிரச்சனை கொண்டு வருவான். பிரசங்கம் பண்ணுற என்ன சும்மா விட்டுருவான்னு நினைக்கிறீங்களா?
எனக்கும் சரி, பிரசங்கத்தை கேட்குற உங்களுக்கும் சரி, அவன் சும்மா இருக்கவே மாட்டான், எதையாவது பண்ணிகிட்டே இருப்பான். ஆனால் அன்பானவர்களே, நமக்குள் ஆண்டவர் எப்படி ஆவியை கொடுத்திருக்கிறார்? அளவில்லாமல். அழித்து என்கிற வார்த்தை நிறைவாய், பூரணமாய், நிறைந்து வழிகிறதாய் அப்படின்ற ஒரு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், வல்லமை, இதெல்லாம் எப்படிப்பட்டது இருக்குன்னா நிறைவாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்ம அதை ஹோல்ட் பண்ணணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த ஆவியின் வல்லமையை சார்ந்து கொண்டார், தன்னை சார்ந்து கொள்ளலை. தேவகுமாரனாக இருந்தாலும் அவர் தன்னை சார்ந்து கொள்ளலை, அந்த ஆவியின் வல்லமையை சார்ந்து கொண்டார். அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடந்தது, சத்துரு தோல்வி அடைந்தார். ஆனால் இன்றைக்கி நானும் சரி, நீங்களும் சரி, ஆவியானவரை சும்மா பாட்டு நேரத்துக்கு பயன்படுத்துகிறோம், பிரசங்க நேரத்துக்கு பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சில அந்நிய பாஷைகளை பேசுறதுக்கு பயன்படுத்துகிறோம். மற்ற டைம்லலாம் முழுக்க முழுக்க ஆவியானவருக்கு இடமே கிடையாது. மாம்சம், சுயம். ஆண்டவர் துக்கத்தோடு கூட ஒதுங்கி நிற்பார். எதுலையுமே ஆண்டவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்த மாட்டார், அற்புதங்களை நடப்பிக்க மாட்டார். அன்பான சகோதரன சகோதரியே, கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. பவுல் அப்போஸ்தலன் இதை அழகாய் நமக்கு விளங்கச் செய்வதற்கு ஒரு நபரை சுட்டி காட்டுகிறார். அந்த நபர் யார்? 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் விசுவாசத்தினாலே மாத்திரம்தான் சுதந்தரிக்கிறான். இந்த விசுவாசம் மற்றும் ஆபிரகாம் என்கிற சப்ஜெக்டை எடுத்துக்கிட்டா நிறைய செய்திகளை கொடுக்கலாம். ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலேயே என்னுடைய செய்திகளை நான் வைக்க விருப்பப்படுகிறேன். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். மறுபடியும் நான் கொண்டு போகிறேன். உங்களுக்குள்ளே தேவன் அற்புதங்களை நடப்பிக்கிறவர் விசுவாசத்தினால செய்கிறாரா, அல்லது மாம்சம், சுயம் என்கிற பிரமாணங்கள் செய்கிறாரா? இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக எண்ணினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கை அற்புதமாக மாறுச்சுங்க. ஒரு அடி சொந்த நிலம் அவனுக்கு இல்லை, ஒரு அடி கூட சொந்த நிலம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், நான் உனக்கு இந்த தேசத்துக்கு தருவேன், நீ தேசத்தின் நீளம், அகலம், எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரி. பரதேசியாக வந்திருக்கிறான், ஒரு அடி நிற்கிறதுக்கு அவனுக்கு சொந்த இடம் கிடையாது. ஆனால் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர், அவர் வாக்கு மாறாதவர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? விசுவாசம் ப்ராக்டிஸில் இருக்கணும். பேச்சில் மாத்திரம் இருக்கக்கூடாது, ஜபத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது, பிரசங்கத்தில் மாத்திரம் இருக்கக்கூடாது. ப்ராக்டிஸ் ஆகணும். உங்களுடைய ஒவ்வொரு அடியிலையும் விசுவாசம் வெளிப்படுகிறதா பிரியமானவர்களே? பிரச்சனைகளுக்கு மத்தியில் நடக்கிறீங்க, பலவிதமான சோதனைகள், வேதனைகள், கண்ணீர்கள், பாதைகளில் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது என் ஆண்டவர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். என்னிடத்தில் ஒன்றுமில்லை, உண்மைதான், நான் வெறுமை, உண்மைதான். ஆனால் என் கரத்தை பிடித்திருக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர். சத்தமாமேன்னு சொல்ல கேட்கிறேன். வீட்டில் குழந்தையே இல்லை, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சா சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்கு. ஆபிரகாமுடைய சரீரத்தில் அந்த உயிரணுக்கள் எதுவுமே இல்லை, டோட்டலாக முடிஞ்சிடுச்சு எல்லாம். ஆண்டவர் கூப்பிட்றார், மகனே வா, ஆபிரகாமே வா, உன் சந்ததி எப்படி இருக்கும் தெரியுமா? வானத்தை அண்ணாந்து பார், இந்த நட்சத்திரங்களெல்லாம் எண்ண முடியுமா? எண்ணிப்பார். பூமியின் மணலை பார், இந்த மணலெல்லாம் நீ கவுண்ட் பண்ண முடியுமா? கவுண்ட் பண்ணிப்பார். உன் சந்ததி நட்சத்திரத்தை போல பூமியின் மணலத்தனையாக இருக்கும். எப்பொழுதெல்லாம் அவன் கூடாரத்தை விட்டு வெளியே வரானோ அந்த மணலை பார்க்கும் போதெல்லாம் சொல்லுகிறான், ஏன் இந்த மணலை எண்ண முடியலையே? நிச்சயமாக ஒரு நாள் வரும், கர்த்தர் எனக்கு தருகிற சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும். அவன் கீழே பார்த்தாலும் சரி, மேலே பார்த்தாலும் சரி, அவன் விசுவாசத்தை ப்ராக்டிஸ் பண்ணான். என் கர்த்தர் நல்லவர். வீட்டை பார்த்தான்னா சோர்ந்து போகிறான், மனைவியை பார்த்தா சோர்ந்து போகிறான். ஆனால் வேத வசனத்தை கொண்டு தேவனுடைய வாக்குத்தத்தை பார்க்குறான், அவனுடைய இருதயம் பிரகாசிக்கிறது. பிரதர், சிஸ்டர், சில டைம் நான் உங்களை பார்த்தா சோர்ந்து போயிடுவேன், நீங்கள் என்ன பார்த்தா, நீங்கள் மற்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தா கண்டிப்பாக டிஸ்டர்ப் ஆகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் நம்மளை எல்லாரையும் கரம் பிடிச்சவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நெருக்கத்தில், போராட்டத்தில் அவரை நோக்கி பாருங்கள், அவர் கொடுக்குற வார்த்தைகளை பிடித்து கொள்ளுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார்.
எல்லா சோதனைக்கு மேலே ஒரு உச்சக்கட்ட சோதனை. ஆபிரகாமே, நான் உனக்கு கொடுத்த மகனை மோரியா மலை கூட்டிட்டு வா, எனக்காக பலியிடு. பிரதர் அண்ட் சிஸ்டர் கவனிங்க, விசுவாசன்றது என்ன தெரியுமா? வெறும் பிரசங்கமா? அடுத்தவர்களுக்கு சொல்கிற புத்திமதியா? ஆபிரகாம் நடக்க ஆரம்பித்தான் மகனை கையில் எடுத்துக்கொண்டு. வா மகனை, போகலாம். எங்கே போகலாம்? பலியிட போகலாம். விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, ஆட்டுக்குட்டி எங்கே? கர்த்தர் பார்த்துக்கொள்வர், வா போகலாம். விசுவாசம் ப்ராக்டிஸ் ஆகிறது. இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டால் குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம்? அட சபையாவது மண்ணாங்கட்டியாவது ஜபமாவது ஒன்றாவது நடப்பா. நமக்கு வீடு முக்கியம், நீ முக்கியம், நான் முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். நம்முடைய எல்லாருடைய முக்கியத்தை காட்டிலும் கர்த்தர் நமக்கு முக்கியம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு முக்கியம். ஒன்றுமில்லாததிலிருந்து சகலத்தை உண்டாக்கினவர் கர்த்தர். ஒன்றுமே இல்லாத நம்மளை இந்தளவு உயர்த்தினவர் கர்த்தர். இன்னைக்கு ஏதாவது வந்துட்டதுனால இது முக்கியமா, கர்த்தர் முக்கியமா? நான் ஒன்றும் இல்லாத போதும் எனக்கு கர்த்தர் முக்கியம், எனக்கு எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் முக்கியம். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமை பற்றி சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். பிரதர் அண்ட் சிஸ்டர், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. விசுவாசம் பேச்சில் இருக்கக்கூடாது, பாட்டில் இருக்கக்கூடாது, பிரசங்கத்தில் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே போனால் பிரச்சனை, வேலை ஸ்தலத்துக்கு போனால் பிரச்சனை, சில இடங்களில் வாழ்க்கையில் நெருக்கடி. அந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க. என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். 2 கரங்களை உயர்த்தி யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். மகன் கேட்குறான், அப்பா என்னப்பா செய்ய போறீங்க? பாசம் துடிக்கிறது, ஆனால் பாசத்தை காட்டிலும் விசுவாசம் அங்கே வலிமை பெறுகிறது. ஆண்டவர் 2 கரங்களை உயர்த்தி, அன்பான மனைவியை கொடுத்தீர், அருமையான கணவனை கொடுத்தீர், அழகான பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர், அருமையான குடும்பத்தை கொடுத்திருக்கிறீர். இதற்குள்ளாக பாசம் ஆண்டவரே, உறவு என்கிற ஆண்டவரே நல்ல ஐக்கியத்தை வைத்திருக்கிறீர். ஆனால் இதில் ஒன்றும் எங்களை விசுவாசத்தில் இருந்து வீழ்த்திவிடக்கூடாது. இதன் வழியாக மாம்சம் சுயம் ஜெயித்து விடக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாங்கள் ஆவியிலே விசுவாசத்திலே தொடர்ந்து உறுதியாய் நிலைத்திருக்க வேண்டும். சத்தமா ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஆபிரகாம் அப்படியே தேவனை விசுவாசித்தான். தேவன் அதை நீதியாக எண்ணினார். 5 வசனத்தில் கேள்விங்க தாங்க பிரதர் சிஸ்டர். ஒவ்வொரு வசனத்திலும் கேள்வி கேள்வி கேள்வி. 6வது வசனம் ஒருத்தனை சுட்டி காட்டுது. ஆபிரகாம் அப்பார் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. அவன்கிட்ட எந்த ஒரு எதிர் சிந்தனையும் இல்லை, முறுமுறுப்பு இல்லை, அப்படியே கீழ்ப்படிதல். ஆண்டவருடைய வல்லமை நம்ம இது இருக்கு. எனக்கு இருக்கட்டும், உங்களுக்கு இருக்கட்டும். நம்முடைய மூளை, நம்முடைய சிந்தனை 1000 கேள்விகளை எழுப்புகிறது, நம்முடைய பாதுகாப்புக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக. ஆனால் நாம் தேடுகிற எத்தனை பாதுகாப்பை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து விடுவோம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, கலாத்தியர் 3:7, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. அன்பான சகோதரனை சகோதரியே, நீங்களும் நானும் கடந்து போகிற மோரியா மலையை கர்த்தர் பார்க்கிறார். ஆபிரகாம் மோரியா மலை ஏறினான் அல்லவா? நாமும் மோரியா மலைக்கு போவோம். பிள்ளைகளை அழைத்து கொண்டு, மனைவியை அழைத்து கொண்டு, சூழ்நிலைகளில் மத்தியில் நாம் மோரியா மலைக்கு போகிறோம். ஆண்டவர் அந்த மோரியா மலையிலே நாம் பேசுகிற பேச்சை கேட்க கவனித்து பார்க்கிறார். சபையிலே ஆமேன் போட்ட வாய் இப்பொழுது என்ன சத்தம் போடுகிறது? அழகழகாய் கம்பீரமாய் பிரசங்கம் பண்ணின பிரசங்கி ஊழியக்காரன் இப்பொழுது வீட்டிலே பிள்ளைகளிடத்தில் என்ன பேசுகிறான்? ஆண்டவர் கவனிக்கிறார். நெருக்கடியான சூழ்நிலைகள், வெறுமையான காலங்கள், பாடுகள், போராட்டங்கள் நிறைந்த பாதைகள் தேவன் அனுமதிக்கிறார். காரணம், நமது உள்ளத்திலிருந்து மாம்சம் சுயம் வெளிப்படுகிறதா, விசுவாசம் வெளிப்படுகிறதா? கர்த்தர் மகிமைப்படட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் வெட்கப்பட்டிருக்கூடாது. மாம்சம் சுயம் அடங்கட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தூண்டிவிட பார்த்தான், ஆபிரகாமை தூண்டிவிட பார்த்தான்.
அவர்களெல்லாம் அடக்கினார்கள். மாம்சத்தை, சுயத்தை அடக்கி ஆவியில், விசுவாசத்தில் அவங்க நடக்க ஆரம்பித்தார்கள். கடினமான சூழ்நிலை தான், கண்ணீரின் பாதை தான். ஆனால் விசுவாசத்தை விடவில்லை. யோபு உத்தமத்தை விடவில்லை. நடந்தது என்ன? உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் தேவன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுகிறீங்க? அல்லேலூயா. யோபுவின் வாழ்க்கை அற்புதமாய் மாறவில்லையா? ஆபிரகாமின் வாழ்க்கை அற்புதமாய் மாறவில்லையா? நமது வாழ்க்கையும் அற்புதமாய் மாறும். சத்தம் ஆமேன் சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. இதோடு கூட நான் செய்தி முடிக்க நான் இருக்கும் பொழுது எனக்கு இன்னொரு வசனத்தை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அந்த வசனம் என்னுடைய மனதை ஆழமாய் பதிய வைத்தது. அந்த வசனத்தை சுட்டி காட்டி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 4:7 இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பிரியமானவர்களே, பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில், ஊழியத்தில் ஏராளமான அற்புதங்கள் ஆண்டவர் செய்தார். அப்போஸ்தலர் நடபடிகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் பவுலின் கைகளினாலே கர்த்தர் பலத்த அதிசயங்களை, அற்புதங்களை நடப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி பவுல் மூலமாக ஏராளமான அற்புதங்களை, அதிசயங்களை கர்த்தர் செய்தார். பவுலுடைய வாழ்க்கையிலே இப்படி ஒரு அற்புதம் வெளிப்படுவதற்கு காரணம் என்ன? அவனுடைய சொந்த வாழ்க்கையிலும் சரி, அவனுடைய ஊழியத்திலும் சரி, அற்புதத்தின் ஒரு பாத்திரமாய் பவுல் விளங்கினதற்கு காரணம் என்ன? அவன் சொல்லுகிறான், இந்த மகத்துவமான வல்லமை எங்களால் உண்டாயிராமல் இது தேவனால் உண்டாயிருக்கிறது. இந்த அளவில்லாத வல்லமை, மகிமை, அபிஷேகம், பலன் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை, அந்த பலனை நான் என்ன செய்கிறேன்? 13 விசுவாசித்தேன். விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து நாங்கள் நடக்கிறோம், பேசுகிறோம். கவனிங்க, இதுவும் ஒரு விளக்கங்களை அதிகமாய் கொடுக்க வேண்டிய ஒரு வசனம். ஆனால் நான் முடிக்கிறேன் செய்தியை. விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து, ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த். நீங்க அந்த கலாத்தியர் 3:5 பாருங்க. உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் உங்களுக்குள்ளே எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் நாங்கள் இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தை, அந்த ஆவியின் வல்லமையை கரெக்டாக பயன்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம ஏதாகிலும் தேவைக்கு மாத்திரம் சபையை பயன்படுத்துகிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு காரியம் நடக்கணுமா, அதுக்கு சபை, அதுக்கு ஜெபம். ஆனால் நீங்கள் வேதத்தில் ஆண்டவரால் மகிமையாக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட பாத்திரம் பாருங்கள். சிறிய காரியமோ பெரிய காரியமோ விசுவாசத்தை, அந்த அபிஷேகத்தை, வல்லமையை, கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். சிறிதானதோ பெரிதானதோ எல்லா சூழ்நிலையிலும் தேவனையே அவங்க பற்றி கொண்டாங்க. அது குடும்பமாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தர் தான் முதலிடம் அப்படின்னு அர்ப்பணிச்சாங்க. பவுலுடைய குடும்பத்திலையும் சரி, பவுலுடைய ஊழியத்திலும் சரி, கர்த்தர் பலத்த அற்புதங்களை செய்தார். காரணம் என்ன? அந்த வல்லமையை இந்த மண்பாண்டத்தில், மண்பாண்டன்றது பலவீனமான மண்பாண்டம். ஆனால் அந்த பலவீனமான மண்பாண்டத்தில் எது நிறைவாக இருக்குதுன்னா தேவ வல்லமை. அல்லேலூயா. உங்களுடைய சரீரம் ஒரு பலவீனமான மண்பாண்டம், உங்களுடைய வாழ்க்கை ஒரு பலவீனமான மண்பாண்டம். ஆனால் இந்த மண்பாண்டத்தை நிரப்பி இருப்பது எதுவென்றால் தேவனுடைய வல்லமை. உங்களுக்கு ஆவியை அளவில்லாமல் கர்த்தர் அளித்திருக்கிறார். உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்க அவர் காத்திருக்கிறார். ஆனால் விசுவாசம் செயல்படுமானால், மாம்சம் சுயம் செத்து ஆவி செயல்படுமானால் அற்புதம் நிச்சயமாய் நீங்கள் காண்கிறவர்களாக இருப்பீர்கள். அருமையானவர்களே, இதே அதிகாரத்தில் 8-9 வாசியுங்கள். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 7 13 பவுல் பிரசங்கம் பண்ணும்போது எப்படி அவனை வெளிப்படுத்துகிறது என்றால், ஒரு மகிமையான மண்பாண்டம், அபிஷேகம், வல்லமை நிறைந்த மண்பாண்டம். 13 விசுவாசத்தில் ஆரவாரம், ஆர்ப்பரிப்பு.
ஆனால் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் குடும்பத்தில், வாழ்க்கையில், ஊழியத்தில் காணப்படுகிற எத்தனை போராட்டம், நெருக்கம், ஒடுக்கம், கலக்கம், மன முறிவு, துன்பம், கைவிடப்பட்ட நிலை, கீழே தள்ளப்பட்ட நிலை, மடிந்து போகிற சூழ்நிலை. இதுதான் பவுலினுடைய வாழ்க்கை. சகோதரனே, சகோதரியே, நான் முடிக்க விருப்பப்படுகிறேன். பவுல், ஆபிரகாம், யோபு, வேதத்தில் விசுவாசத்தில் சாதித்தவங்களுடைய பட்டியல் பெருகி கொண்டே இருக்கிறது. யூதாஸ் காரியத், சிம்சோன், முதல் ராஜா சவுல், ஆவியில் தொடங்கி மாம்சத்தில் முடிஞ்சு போன கலாத்திய சபை, இப்படி விழுந்து போன சரித்திரமும் தொடர்ந்துட்டே தான் இருக்கிறது. முழங்காற்படிடுவோமா? நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையுடையவர்களாக இருக்கிறோம்? இதே பவுல் அப்போஸ்தலன் ஆர்ப்பரிக்கிறான் 1 தீமோத்தேயுவில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அந்த விசுவாசத்தை பத்திரமா கண்ணை மூடுற வரைக்கும் பாதுகாத்து கொண்டான். கொஞ்சம் முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்திருக்கிற இந்த ஆண்டவரே அளவில்லாத அபிஷேகம், உங்களுக்கு தேவன் ஆவியை அளித்திருக்கிறார். ஆவினா ஏதோ பரிசுத்த ஆவியில் கொஞ்ச நேரம் பேசுறதுன்னு இல்லை. திரித்துவ தேவனின் 3ஆம் நபர் நமக்குள் அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, அப்பா, ஆண்டவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை தேவன் அளவில்லாமல் அபிஷேகித்தார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய ஆவியானவர் அவர் மேல் இருந்தார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறும் பொழுது ரூபம் கொண்டு புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் கேட்கிறோம், ஆண்டவரே, உம்முடைய ஆண்டவர் வல்லமை எங்களுக்கு தேவையப்பா, உம்முடைய அபிஷேகம் எங்களுக்கு தேவை. ஆண்டவரே, அளவில்லாமல் எங்களை நிரப்ப வேண்டும். ஆண்டவரே, கொஞ்சம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்களை நீங்க நிரப்புங்க. ஆண்டவரே, எங்களை நீங்க ஆண்டவரே அபிஷேகிங்க. ஆண்டவரே, காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே போராட்டங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. பவுல் சொல்லுகிறான், எப்பக்கமும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம், ஒடுக்கப்படுகிறோம், கீழே தள்ளப்படுகிறோம், கைவிடப்படுகிறோம். ஆனா எங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறது. கரங்களை நல்லா தட்டி ரிபஹாந்தனமோ ஷக்கதனா ஹல்லேலூயா. இதோ அதே ஆண்டவர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்தி, எங்களுடைய மாம்சத்துல, சுயத்துல நாங்க ஆண்டவரே தடுமாறி விழுந்துட கூடாதப்பா. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணலாம் ஆண்டவரே, ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில அந்த பாதையில் நாங்கள் நடக்கும்போது மாம்சம் சுயத்தை அடக்கி ஆவியில் விசுவாசத்தில் வெற்றி நடப்போடணும். ஒருவேளை ஆண்டவரே பலவீனமான மண்பாண்டம் போல எங்களுடைய வாழ்வின் சூழ்நிலை காணப்படுமானாலும் அந்த மகிமையான வல்லமை, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, நம்மை பலப்படுத்துகிற வல்லமை, நம்மை நிலை நிறுத்துகிற வல்லமை, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, கவனமாயிருங்கள். கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப விருப்பப்படுகிறார். சத்துருவன் நம்மை இடர பண்ண, வஞ்சிக்க கள்ள வழியாய் உள்ளே நுழைகிறார். பவுல் அப்போஸ்தலன் கலாத்திய திருச்சபைக்கு உபதேசிக்க சபை தன்னுடைய வல்லமையில், தன்னுடைய விசுவாசத்தில், தன்னுடைய அபிஷேகத்தில் பத்திரமாய் இருந்தது. ஆனால் அதே சபை மக்கள் அந்நிய சத்தத்தை கேட்க கேட்க அந்த சபைக்குள் இடறல் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபையில் கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். 7 சபையில் உலாவிட்டு இருக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் அந்த சிமிர்னா, தியத்திரா சபையை பார்க்கும்போது துக்கப்படுகிறார். இந்த சபைக்குள்ள ஜனங்களை இடர பண்ணுகிற போதகங்கள் காணப்படுகிறது. இந்த சபையே, நீ அந்த போதகத்தை விட்டு, அந்த பலிபீடத்தை விட்டு விலக்கு. ஆண்டவர் ஜனங்களை கட்டி எழுப்ப விழுப்பப்படுகிறார். ஆனால் சில போதனைகளை சாத்தான் என்ன பண்ணுறான்? டிவி வழியா, பிரசங்க பீடம் வழியா சபைக்குள்ள, மக்களுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை இடர பண்ண பார்க்குறான். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, 7 சபைக்குள்ள உலாவினவரே, எங்கள் சபைக்குள்ள உலாவும் ஆண்டவரே, எங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகளை நாங்கள் சபையில் கேட்கணும், வீட்டில் கேட்கணும். கரங்களை நல்லா தட்டி, ஒருவேளை சத்துரு உள்ள நுழைஞ்சி ஆண்டவரே அந்நிய சத்தத்தை தொனிக்கும் போது, அப்பாலே போ சாத்தானே என்று அவனை விரட்டி அடிக்க எங்களுக்கு அபிஷேகம் பலனை தருவீராக.
வஞ்சிக்கப்பட்டு போயிடாதபடி எங்களுக்கு நீர் ஆண்டவரை கிருபைகளை தருவீராக. நம்ம அபிஷேகத்தை காத்துக்கொள்ளும்போது, விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்போது, அந்த வல்லமையை பாதுகாத்துக் கொள்ளும்போது ஆண்டவர் வாக்களிக்கிறார், உங்களுக்குள்ளே நான் அற்புதங்களை நான் நடப்பிக்கிறவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவி செயல்படும் போது, விசுவாசம் செயல்படும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். மாம்சம் செயல்படும் பொழுது, சுயம் வெளிப்படும் பொழுது ஆண்டவர் அமைதியாக இருந்து விடுவார். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, ஒருபொழுதும் உம்மை துக்கப்படுத்துகிற பாத்திரங்களாய் நாங்கள் இராமல் பரலோகத்தை மகிமைப்படுத்துகிற அந்த ஆவியில் நடக்கிற விசுவாசத்தில் பலப்படுத்திக் கொண்டு உமக்காய் காத்திருக்கிற, உம்முடைய வல்லமைக்காய் காத்திருக்கிற பாத்திரங்களாய் எங்களை மாற்றும். ஹல்லேலூயா. விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு கடினமான பாதையில் ஆபிரகாம் அறிக்கையிட்டான், என்னுடைய ஒரே நம்பிக்கை நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. ஒரு அடி கூட நிலமில்லை, இப்பொழுது ஏராளமான தேசமே கொடுத்திருக்கிறீர், ஆனால் என் நம்பிக்கை நீர் தான் ஆண்டவரே. ஒரு குழந்தையும் இல்லை, இன்றைக்கு வானத்து நட்சத்திரங்களைப் போல பிள்ளைகள் சந்ததி இருக்கிறது, ஆனாலும் என் நம்பிக்கை நீர் மாத்திரம் தான். கரங்களை நல்லா தட்டி ஹல்லேலூயா. ஆஸ்தி பெருகினாலும், சந்ததி பெருகினாலும், உறவுகள் நட்புகள் பெருகினாலும், என்னுடைய ஒரே நம்பிக்கை நீர் மாத்திரம் தான். ஹல்லேலூயா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகோதரர் ஐசக் நம்மை இறுதி ஜெபத்திலே நடத்துவார்கள். ஆமென். எங்களை உயிராய் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் தாய் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டவரே, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உமக்கு நன்றியோடு கூட உம்மை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே கூடப்பா எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களோடு பேசின உம்முடைய கிருபை உள்ள வார்த்தைக்காக நன்றி தகப்பனே. விசுவாசத்தை குறித்தும் அப்பா தகப்பனே நீர் எங்களோடு இடைப்பட்டீர் அப்பா. அப்பா அன்றைக்கு கலாச்சார சபையோடு நீர் பேசின ஆண்டவர் அப்பா, இந்த நாளிலே கூட நீர் எங்கள் மீது கரிசனை வைத்து ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் இந்த நாளிலே நீர் பேசின எல்லாம் உடைய கிருபை உள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஆவியிலே அனலோடு இருக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா தகப்பனே. அப்பா நாங்கள் அனலற்று போகாதபடிக்கப்பா நீர் எங்களோடு ஆண்டவரே நீர் இடைப்படும் ஆண்டவரே. நாங்கள் சத்துருவன் கைக்கு எங்களை ஒப்புக்கொடு ஆண்டவரே. நீர் எங்களை அப்பா தகப்பனே உம்முடைய ஓங்கிய கரத்தினால் எங்களை தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்குள் மூடி மறைத்து கொள்ளுங்க அப்பா தகப்பனே. எங்களை வழி விலகி செய்ய போகக்கூடாதபடிக்கப்பா எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பாவியான எங்கள் மீது நீர் பாசம் வைத்தீர் அப்பா தகப்பனே. உம்முடைய பாசத்தினால் ஆண்டவரே எங்களை எல்லா பாதையிலும் ஆண்டவரே நாங்கள் கரடுமுரடான பாதையில் நாங்கள் நடக்கும்போது கூட அப்பா தகப்பனே எங்களை காத்து கொள்ளுங்க. எங்களை விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள தகப்பனே எங்களோடு நீர் இரும் ஆண்டவரே. எல்லா அப்பா தகப்பனே நீர் இந்த நாளில் கொடுத்த வார்த்தையை ஆண்டவரை நாங்கள் எப்பொழுதும் காத்துக்கொள்ள அப்பா தகப்பனே எங்கள் இருதயத்தில் நாங்கள் காத்துக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா தகப்பனே உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா கனம் துதி மகிமை யாவும் அப்பா தகப்பனே ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனது அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அற்புதமான வழிநடத்துதல் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.